ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பணத்தை வாங்கிட்டு கரெக்டா திருப்பி கொடுக்கறவனுக்கு ரொம்ப நியாயமா இருப்பா அந்த குமார். பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா கொடுக்கலண்டா கை கால வெட்டி வைகாத்துல இழுத்து விட்டு போயிட்டே இருப்பேன். தம்பி பணத்தை கொடுக்காம இருக்காங்க பாரு, அவங்க சங்காத்தம் நமக்கு எதுக்கு? ஏன் மாமா, எங்களுக்கு தெரியாம உங்க சொத்துல சில பாதிகளை இவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்களா? சீ என்னையா பேசுற நீ? அண்ணன் உழைச்சி சம்பாரிச்சு முன்னுக்கு வந்து வரப்பான், அவருக்கு எதுக்கு நாமே? உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவருக்கு எனக்கு கணக்கே வேற. சின்ன பிள்ளையில எங்கள் ஊரில் மணியார் தோப்புன்னு ஒன்று இருக்கும், அதில் பெரிய கிணறு, அதில் தான் சின்ன வயசில் குதிச்சு விளையாடுவோம். அண்ணன் அந்த காலத்தில் அப்படி திடகார்த்தமாக இருப்பார். அண்ணன் மேலே வந்து குதிச்சாரு வச்சுக்குவே, தண்ணி செதறி நாங்களும் செவத்துல போய் ஒட்டுவோம். அந்த மாதிரி நாங்களாம் அந்த காலத்தில் அண்ணனுக்கு ரசிங்க. நான் ஒரு நாள் அண்ணன் மாதிரி குதிக்கணும்னு சொல்லி தண்ணிக்குள்ளே குதிச்சேன். குதிச்சா பக்கவாட்டில் இருக்கிற படிக்கட்டில் முட்டி தலையில் அடிபட்டு மயக்கப்பட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டேன். சுற்றி இருந்த ஒரு மேல் காப்பாத்தல. அண்ணன் தான் குதிச்சு என் முடியை பிடிச்சி மேலே இழுத்து வந்தாரு. அன்னைக்கு மட்டும் அண்ணன் வரலன்னு வச்சுக்க, இன்னைக்கு இந்த குமார் உங்க முன்னாடி இல்லை. அன்னைக்கு மாமா மட்டும் குதிச்சு காப்பாத்தலன்னா இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிங்க பெரிய சொத்து சேர்க்காம இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் உங்கள மாதிரி பினாமி இருக்கிற தைரியத்தில் தானே சொத்து சேர்க்குறாங்க. அண்ணே யாருண்ணே இவன்? பந்ததுலேருந்து லூஸ் தான் பேசிட்டு இருக்கான். இவன் நம்மளால தானா? கூட்டு போய் கோர்த்து விட்டு போயிடுவா. ஐயோ குமாரண்ணே, நான் மாமாவோட நலவாழ்வு சங்கத்தின் முக்கிய மெம்பரு. சொல்லுங்க மாமா. நம்ம பையன் கொஞ்சம் லூசு பையன்.